அப்படி குழுமி கொண்டு அதிகமான சுற்றுலா பயணிகள் கேதர் ஆகக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தில்தான் இந்தியாவிலிருந்து நம்முடைய தமிழகத்திலிருந்து கும்பகோணம், தருமபுரி பல இடங்கள்ல இருந்து சுற்றுலா சென்றிருக்கிறாங்க. 3 வாகனங்கள்ல. அதுல அந்த வாகனத்தில் 2 வாகனங்கள் காணாமல் போய்விட்டது. இந்திய பயணிகள் பல நூற்று கணக்கில் அதிகம் இறந்தவர்கள் ஒட்டுமொத்தவர்கள். வட இந்திய பயணிகளும் சரி, தமிழ்நாட்டுடைய பயணிகளும் சரி. அமெரிக்கர்கள் 47 பேர், பிரித்தானியவர்கள் 33 பேர், கனடியன்ஸ், இப்படி பல நாடுகளை சார்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள். இப்போது நமக்கு கிடைத்த தகவல் 700 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது நிலநடுக்கம். அதன் மூலமாக அலைகள் கொந்தளித்து வெளியே வந்து இழுத்துச் செல்லும். அதற்கு மலை எல்லாம் பெரிது தேவையில்லை. அதே போன்று ஆற்றின் சுனாமியாக இருக்குமோ என்று எண்ணக்கூடிய அளவில் ரிக்டர் அளவில் 5.4% வந்திருப்பது. உள்ளூர்காரங்க சொல்றாங்க, எந்த ஒரு ஆதரவும் 3 நாட்களாக மழைகளே கிடையாது. பொதுவா மழை பெய்யும், ஆனா அந்த 3-4 நாட்களாக எந்த மழையுமே இல்லைங்க. வறண்ட பூமியாக இருந்தது அல்லது வெயிலடித்து கொண்டிருந்தது. திடீர்னு வெள்ளம் வந்தா எப்படி? நேபாளத்தினுடைய எல்லை இருக்கு பாருங்க. அந்த எல்லையில் லெண்டேகோலா நதியின் மேல் பகுதியில் இமயமலையில் இருந்து பனிப்பாறைகள் மிக கடுமையாக உடைந்து சரிந்தது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். அழகழகாய் பாத்திரங்கள் என் மனதை கவர்கிறதே. என் சமையலறை என் பெருமை. விசிஆர் மெட்டல்ஸ் தேர்வீதி சேலம். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்ட்ரோல் நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் டேவிட் சுரேஷ். சார், நேபாளில் மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அங்கே வெள்ளத்தினால நிறைய பேர் இறந்துருக்காங்க, இன்னும் சில பேர் தேடிட்டு இருக்காங்க, நியூஸ் வந்திருக்குங்க சார். ஆனால் எல்லாரோட கேள்வி என்னன்னா, அங்கே மழை வெள்ளம் வரல, ஆனால் எப்படி வெள்ளம் வந்திருக்கு அப்படின்னு புவியியல் ரீதியாக என்ன பிரச்சனை சாங்க சார்? இப்போ ரஷ்வா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடம் சார் நேபாளத்தில். இப்போ இந்த செய்தியை நேற்றிலேருந்து எனக்கு ஒரு பரபரப்பான செய்தி. அது களத்திலிருந்து லண்டனுடைய பிபிசியினுடைய செய்தி முகமையாளர் ஃபெட்ரிக் வெளியிட்ட அந்த தகவலுடைய தமிழாக்கத்தை இப்போ நம்ம பேச போகிறோம். அதாவது பொதுவாக நீங்கள் பாருங்கள், கடும் மழை பெய்கிற போது வெள்ளப்பெருக்கு வரும். வெள்ளப்பெருக்கு வருகிற போது அபாயங்கள் நடக்கும். ஆனால் உள்ளூர் நேரப்படி 8:40 மணி, நான் நினைக்கின்றேன் 9 மணிக்குள் மழையே பெய்யாத ஒரு பகுதி இந்த ரஷ்வா பகுதி என்பது நேபாளுடைய மிக முக்கியமான பகுதி மட்டுமல்ல, இன்டர்நேஷ்னல் ஃபிகர்ஸ் எல்லோருமே அங்கே குழுமுவது வழக்கம். அப்படி குழுமி கொண்டு அதிகமான சுற்றுலா பயணிகள் கேதர் ஆகக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தில்தான் இந்தியாவிலிருந்து நம்முடைய தமிழகத்திலிருந்து கும்பகோணம், தருமபுரி பல இடங்கள்ல இருந்து சுற்றுலா சென்றிருக்கிறாங்க. 3 வாகனங்கள்ல. அதுல அந்த வாகனத்தில் 2 வாகனங்கள் காணாமல் போய்விட்டது. வெள்ளத்தில் அடித்து சென்று விட்டது. இந்திய பயணிகள் பல நூற்று கணக்கில் அதிகம் இறந்தவர்கள் ஒட்டுமொத்தவர்கள். வட இந்திய பயணிகளும் சரி, தமிழ்நாட்டுடைய பயணிகளும் சரி. அமெரிக்கர்கள் 47 பேர், பிரித்தானியவர்கள் 33 பேர், கனடியன்ஸ், இப்படி பல நாடுகளை சார்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள். இப்போது நமக்கு கிடைத்த தகவல் 700 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பலாயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். 200 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க. பலியானது பலிதான். அதான் கொல்லப்பட்டார்கள், பலியானார்கள். வெள்ளத்தில் கொல்லப்பட்டு விட்டார்கள் அல்லது பலியாகி விட்டார்கள். அதாவது இயற்கையினுடைய சீற்றத்தில் அவர்கள் அனைவரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டார்கள், பலியானார்கள், எப்படின்னா எடுத்துக்கலாம். இது உலக அளவுல பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னடா இது இவ்வளவு பெரிய சிக்கல்னா, ஜியாலஜிக்கல்ஸ்லாம் இல்ல, ஆனா ரிக்டர் அளவுல 5.5, அதாவது நிலநடுக்கம். முதல்ல நமக்கு கிடைச்ச தகவல் 4.4. ஒரு கடுமையான நிலநடுக்கம் 7.5 என்பது வேற விவகாரம். இப்போ உங்களுக்கு சுனாமி வருது இல்ல, சுனாமி சென்னையில் ஒலிக்கிச்ச 2004 சுனாமி. அந்த சுனாமியின் போது கடலுக்குள் வருகிற சுனாமி தான் அது. அதாவது நிலநடுக்கம். அதன் மூலமாக அலைகள் கொந்தளித்து வெளியே இழுத்துச் செல்லும். அதற்கு மலை எல்லாம் பெரிது தேவையில்லை. அதே போன்று ஆற்றின் சுனாமியாக இருக்குமோ என்று எண்ணக்கூடிய அளவில் ரிக்டர் அளவில் 5.4% வந்திருப்பது உலகத்தில் இப்போது இப்போ எல்லா ஆய்வாளர்களும், என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் எல்லாரும் இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் அங்கே ஸ்டடி பண்ணுவாங்க.
அப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் இந்தியர்கள் இப்போ உங்களுக்கு நமக்கு இன்றைக்கு காலை கிடைத்த அந்த அடிப்படையான விவகாரத்தில் இந்த வெள்ளம் தமிழ்நாட்டில் சென்றிருந்த 3 டூரிஸ்ட் கார்கள், ஒரு டூரிஸ்ட் காரு எல்லையை தாண்டி மேலே வந்து விட்டது. அவர்களை ஃபாலோ பண்ணி வருகிற 2வது கார் நம்முடைய தமிழ்நாட்டில் எங்கிருந்தெல்லாம் போயிருக்கான்னு நமக்கு தகவல் வந்திருக்கு. இதுல திருச்சி, சென்னை, சிதம்பரம், மயிலாடுதுறை, திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், ஒசூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி இவ்வளோ இடத்துல உள்ளவங்களும் போயிருக்காங்க. ஆனால் கரெக்டான கணக்கு நமக்கு தெரியல, சரியான கணக்கு நமக்கு தெரியல. இப்போ இவ்வளோ பேர் போயிருந்தா எவ்வளோ பேர் சிக்கியிருப்பாங்க பாருங்க. ஒரு வண்டியில போனவர் சொல்லியிருக்காரு, பின்னாடி வந்த 2 வண்டியும் அடிச்சிட்டு போச்சு, என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு, நாங்க தப்பிட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த ரஷ்வா பகுதியில ஏற்பட்ட இந்த அதிர்ச்சி, இந்த ஆற்றின் அதிர்ச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய திரிசூல் அப்படிங்கிற திரிசூலி, நாட்ட திரிசூல், திரிசூலி அப்படிங்கிற ஆற்றையும் அது கனெக்ட் பண்ணியிருக்கு. அப்ப கனெக்ட் பண்ணியிருக்குன்னா இந்த வெள்ளம் வந்த அதே காரணம்தான் அந்த திரிசூலியையும் மாட்டிருக்கு. அங்கிருந்தும் வெள்ளங்கள் வந்து உள்ளூர்காரர்களை விட கிடைத்த தகவல் 700 பேர் பலி, அதற்கு மேலும் பலியாகி இருப்போம். பலரை காணவில்லை. காணவில்லை என்றாலே என்ன அர்த்தம்? பலியாகி அது போயிருப்பார்கள், 1000க்கும் மேற்பட்டவர் காணும் வேற. கொல்லப்பட்டிருப்பார்கள், இறந்திருப்பார்கள், உயிரிழந்திருப்பார்கள். உண்மையிலே தான் இது வந்து இந்த உயிரிழப்பின் இப்போது கடைசியாக நாங்க கிடைத்தாலும் கடைசி செய்தி இந்தியாவில் இருந்து மட்டும் 137 பேர் இறந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையிலே கணிப்பு 137, 400க்கு 300க்கு மேல் இருக்கும். ஏன்னா இந்துக்களுடைய மிக புனிதமான தலங்களில் அது ஒன்று. நேபாள். நம்முடைய ரிஷிகேஷ் இதெல்லாம் மக்கள் போவார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஹிந்து நாடு தான். அங்கே மாடு இருப்பதற்கெல்லாம் தடை உண்டு. ஆனால் அவர்கள் சாப்பிடுவார்கள் மாமிசம். அவ்வளோ ஒரு புனிதமான இடம். ஆகவே ஹிந்துக்கள் காசி எப்படி முக்கியமோ அதே போன்று அங்கும் ஒரு புனித நதிகளில் நீராடுவதற்கு நம்முடைய ஹிந்து சகோதரர்கள், பக்தர்கள் அப்படி செல்லுகின்ற போதுதான் இந்தியாவிலிருந்து நமக்கு லாஸ்டா கடைசியா கிடைச்ச தகவல்கள் 137 பேர், அமெரிக்காவிலிருந்து 47 பேர். இது அஃபிஷியலா வந்தது. அதே போன்று பிரித்தானியா, ஆஸ்திரேலியா, கனடா என்று இப்படி வந்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆறின் மூல பேர் வந்து கோஷி காண்டக். இந்த கோஷி காண்டக்கில் ஏற்பட்ட இந்த நில அதிர்வு அது திரிசூலி என்கின்ற மற்றொரு ஆற்றையும் இந்த ஏற்பட்டதுனாலதான் நான் சொன்ன இந்த பகுதி கோஷி காண்டினுடைய ஆறுகள் நேபாளத்தில் மட்டுமல்ல, திரிசூல் ஆறுகள் மட்டுமல்ல, இந்த பலியின் மாகாணங்களாக இந்த அளவிற்கு ஒரு பெரும் சிக்கல், அதுவும் சுற்றுலா தலங்கள்ல. இப்போ உலகத்தினுடைய சயின்ஸ் எல்லாமே தோத்திருக்கே. வெள்ளமே வரவில்லை, பெருவெள்ளம் கரைபுரண்டு ஓடவில்லை. கங்கையிலே காவேரி, கோதாவரி, இப்போ வட மாநிலங்கள்ல உங்களுக்கு நீங்க பார்ப்பீங்க, இமயமலைகள்ல இதெல்லாம் பயங்கரமான கற்களை கீழே வந்து விடும். உள்ளூர்காரங்க சொல்றாங்க எந்த ஒரு அதிர்வும் 3 நாட்களாக மழைகளே கிடையாது. ஆனா பொதுவா மழை பெய்யும். ஆனா அந்த 3-4 நாட்களாக எந்த மழையுமே இல்லைங்க. வறண்ட பூமியாக இருந்தது அல்லது வெயிலடித்து கொண்டிருந்தது. திடீர்னு வெள்ளம் வந்தா எப்படி இருக்கும்? அது இன்னொரு விஷயம் சொல்றாங்களே சார், மேமலை பகுதியில் உருவார ஒரு ஆறு வந்து ஃப்ரீஸ், அங்க பனிப்பாறைகள் உருகி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அங்க ஒரு ஸ்ட்ராங்கா ஸ்டோன் பண்ணி நின்று இருக்கு. அதிகமா நிலக்கு வந்ததுனால அதுங்க உடைஞ்சி இப்ப தண்ணியா உள்ள வந்திருக்குன்னு சொல்றாங்க சார். சார் அதற்கு காரணங்கள் அப்படி கிடையாது. அதற்கு காரணங்கள் பொதுவாக கொஞ்சம் லாஜிக்கா நம்ம பார்க்கும்போது, அறிவுபூர்வமா பார்க்கிறோம். லாஜிக்கா பார்க்கும்போது ஒரு இடத்துல வெள்ளம் வருது என்றால் அணைகளை திறந்து விடுவது, அல்லது வேற எங்க சென்னையில பெருவெள்ளம் வந்தது, மதுராந்தகம் சாரி அது எந்த ஏரி, செம்பரம்பாக்கம், செம்பரம்பாக்கத்தை திறந்து விட்டு செம்பரம்பாக்கத்தில் கொள்ளளவை விட அதிகமாக வரும் பூண்டி ஏரி எல்லாவற்றையும் திறந்து விடுகிற போது அதிக தண்ணீர் கடலுக்குள் செல்லக்கூடிய அளவிற்குத்தான் வந்தது. அப்படி இருக்கும்போது அந்த கெனால் இருக்கு பாருங்க, அதுல ஏற்படுகிற டெப்த் ஆழம், அதில் ஏற்படுகிற டென்ட் அடர்த்தி, அதில் ஏற்படுகிற தடைகள் பேரிகார்ட், இந்த 3ஐயும் பொறுத்து தான் அது வேறு இடத்துக்கு திரும்பும். ஒரு கெனாலில் ஒரு 500 மீட்டர் தண்ணி போகுதுன்னு, ஒரு 500 கொள்ளளவு கியூபிக் ஃபீட்டா ஏதோ ஒரு கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள். இத்தனை லிட்டர் தான் தண்ணி போகும் என்று இருக்கிற போது அதை விட 3 மடங்கு போகிற போது அதில் ஏற்படுகிற பல தடைகள், இப்ப தூறு எடுக்கிற இதெல்லாம் வந்துதான் அது சென்னை நகருக்குள்ள வந்துச்சு. 2015, 18 பலவேறு காலகட்டங்கள்ல நம்ம பார்த்தோம். அதே போன்று ஒரு காரணங்களால் தான் வெள்ளம் வருமே தவிர, இந்த கோஷி காண்டக்ல இந்த வெள்ளப்பெருக்கு வந்து எப்படி ஏற்பட்டது, இது ஏன் திரிசூலி ஆற்றையும் தாக்கி இருக்கிறது என்பது ஒண்ணும் இல்லை.
அணைகள் திறந்து விடப்படவில்லை, மழை பெய்யவில்லை, நிலச்சதுக்கம் எதுவுமே ஏற்படலை. திடீரென சுற்றுலா பயணிகள் அந்த மாகாணத்தில் சென்றுகின்ற போதுதான் இந்த அபாயகரமான சிக்கல் வந்திருக்கிறது. இப்போது அங்கே மட்டும் இல்லை, இந்தியாவிலிருந்து நம் நாட்டில் பலர் பலியாகுவதை தாண்டி இதனுடைய தாக்கம் அதை ஒட்டி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச, பீகாரிலும் தாக்கும் என்றும் உத்தரப்பிரதேச அரசும் பீகாரிய யோகி ஆதித்யநாத் அரசும் கடும் அதிர்ச்சியும் கடுமையான நடவடிக்கையும் ஏற்றுக்கொண்டிருப்பதாக இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேச மாநிலங்கள் இந்த காற்றாற்று வெள்ளத்தில் பீகாரில் சற்றேறக்குறைய ஒரு 3 மணி நேரத்தில் தாக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக இன்று காலை பிபிசி தெரிவிக்கிறது. இன்று காலை லண்டன் பிபிசி வெளியிட்டிருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாக்டில் இது நேபாளை மட்டும் தாக்காது, 3 மணி நேரத்தில் பீகாருக்கும் வரலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் யூபி மற்றும் பீகாரில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உஷார்படுத்தப்பட்டிருப்பதாகவும் முதல்வர் யோகிநாத் அதப்படி மகாராஜ்கஞ்ச் பகுதிக்கும் குஷிநகர் பகுதிக்கும், அதாவது அந்த ஆற்று பகுதிகள் நேபாளுடைய சரிவுகள் இருக்கக்கூடியவருக்கும் இந்த பல விஷயங்களையும் நாராயணி நதிகளுடைய திட்டத்தில் ஏற்படுகிற இந்த பாதிப்பிற்கு அரச உத்தரவுகளின் அடிப்படையில் அரசனுடைய துறைகள் கடுமையான வேலை செய்கிறார்கள். அப்ப எந்த அளவிற்குனால் இன்னும் கூட ஒரு சரியா இதற்கு தான் காரணம்னு சொல்லலை, இன்னும் காரணங்கள் நமக்கு தெரியவே இல்லை. ஆனால் இதனுடைய பலி எண்ணிக்கை பல ஆயிரக்கணக்கில் இருக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் உண்மை, 700 பேர் பலி இறந்து போயிட்டாங்க. அது அந்த மாவட்டமே யார் நேபாளுக்கு போனாலும் அந்த குறிப்பிட்ட ரஷ்வா அப்படி போகாம யாரும் வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு அது இப்ப நம்ம ஊர்ல வந்தா ஊட்டிக்கு போவோமா, கொடைக்கானல் போறோம், மகாபலிபுரம் போறோம், ஒரு விஷயத்துக்கு சென்னை மெரினாவுக்கு போறோம். இதெல்லாம் ஒரு சுற்றுலா தலங்கள். ஆக்ராக்கு போவோம், அதே மாதிரி இமாச்சல் பிரதேஷ் போவோம், இந்த மாதிரி ரிஷிகேஷ், இப்படி பல இடங்கள் இருக்குல்ல, கேதார்நாத், இப்படி புனித தலங்கள், கங்கை ஆற்றுப்படுகை. அப்படி போக இந்த ரிஷ்வா என்கின்ற மிகச்சிறந்த சுற்றுலா தலத்தில் தான் இந்த நான் சொன்னக்கூடிய இந்த கொச்சாரி இதுவும் திரிசூல் ஆற்றிலும் வந்திருக்கிறது. இதுவரை சர்வதேச அளவிலான நிகழ்வு தெரியவில்லை. ஆனால் இன்று காலை ஒரு மிக முக்கியமான நாளிதழ் சில கருத்தை இன்டர்நேஷனல் லெவலில் வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க சார்? இதில் வெள்ளப்பெருக்குக்கான காரணங்கள் என்ன என்று அவர்கள் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்க சொன்ன உடனே நான் ஸ்டடி பண்ணி தான் பேசுறேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, நேபாளத்தினுடைய எல்லை இருக்கு பாருங்க, அந்த எல்லையில் லெண்டேகோலா நதியின் மேல் பகுதியில் இமயமலையிலிருந்து பனிப்பாறைகள் மிக கடுமையாக உடைந்து சரிந்ததால், இமயமலை நேபாள் நம்ம எல்லாருமே ஒரு நாடு தானே, அது ஒரு இந்து நாடு தானே, எல்லாமே ஒன்றாதான் அந்த காலத்தில் இருந்தது, இப்பொழுது பிரித்து கொண்டார்கள். இப்பொழுது அந்த இமயமலையிலிருந்து உருகி வந்த பனிப்பாறைகள்னா ஒரு 10 கிலோவா உயிரும், எத்தனையோ கோடிக்கணக்கான டன்னு உருந்துரும் மொத்தமா. அதனுடைய ப்ரெஷர்னால ஒரு கொள்ளளவு ஆத்துல போகும்போது திடீரென நீங்க ஒரு தொட்டிக்குள்ள தண்ணியை தூக்கி போட்டா ஒரு ஆள் குனிச்சா தண்ணி வெளியே வருமா வராதா? வரும் சார். அதுதான் சூத்திரம், இதுதான் ஃபார்மாலிட்டி. அப்படி இமயமலையினுடைய இந்த லெண்டேகோலா நதியினுடைய மேல் பகுதியில் லெண்டேகோலா இமயமலையினுடைய பனிப்பாறைகள் பயங்கரமாக ஃபோர்ஸபுலா உருகி அளவை விட அதிக தண்ணீர் வந்து விழுவதால் ஃபோர்ஸபுலா இருக்கும் தண்ணீர் சிதறி பயங்கரமான, நீங்க சொன்ன மாதிரி சுனாமி மாதிரி ஏற்பட்டது. இது இரண்டாவது ஒரு விவகாரத்தை, இது எர்த்துக்வாக் இது அதுக்கு பனிப்பாறை சரிவுக்கு அருகில திபெத்து பகுதியில் உள்ள மிதமான ஒரு நிலநடுக்கம், அதாவது மிதமான நிலநடுக்கம் என்பது நமக்கு கிடைச்சது 4.4 அல்ல, 5.64% நிலநடுக்கம் வந்திருக்கிறது. இதுவும் கரலாம். அதற்கு பிறகு ஆற்றிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய நீர் தடை பெரிகாட், அது என்ன அப்படின்னு பார்த்தா, பாறைகளுக்கும் இந்த பனிப்பாறைகளுக்கும் சாதாரணமான ஆற்று பாறைகளுக்கும் இடையே திடீரென ஒரு தடையை உடைத்து ராட்சச வெள்ளம், தடையை உடைத்து பாறைகள்லாம் இருந்துச்சு, அதை தாண்டக்கூடிய அளவிற்கு ராட்சச வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் புரிவதாக கொள்ளப்படும். மக்கள் அங்க குளிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் தப்பியிருக்க மாட்டான். ரோட்ல நின்றவன் போறவன் எல்லாரும், கார்ல போனவன் இந்தியால இருந்து இவ்வளவு பேர், நம்முடைய தமிழ் சகோதரர்கள் இவ்வளவு பேர் மாட்டியிருக்காங்க. அவங்க குளிக்கல, அவங்க அந்த வெள்ளத்துக்கிட்ட போக முடியாது, அது ஒரு மோசமான இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் வெள்ளத்தை அந்த காற்று, அதாவது இந்த லெண்டேகேஷ் இந்த கோஷ் இந்த பகுதியில சென்று கொண்டிருந்த போதுதான்
இந்த கடுமையான ஆற்று வெள்ளம் வந்திருக்கிறது. அதே சமயம் இன்னொன்று மிக முக்கியமாக 4வது காரணம் புவியியல் சார்ந்திருக்கக்கூடிய காலநிலை மாற்றங்கள். உங்களுக்கு தெரியும், கடுமையான வெயில் அடிப்பது, கடுமையான வெள்ளப்பெருக்கு வருவது. ஒரே நாளில் நம்முடைய தமிழ்நாட்டில் காயல்பட்டினத்தில் 95 மில்லிமீட்டர் மழை பெஞ்சது, சென்டிமீட்டர் 1000 மில்லிமீட்டர் ஒரே நாளில் 900 மில்லிமீட்டர் இந்த காயல்பட்டினத்தில். அது சென்னையில் 550 பெய்யுது 2015. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வெப்பமயமாக கார்பன் எமிஷன். உங்களுக்கு அது தெரியும், ஃபேக்டரியிலேருந்து வரக்கூடியது ஃபென்சோபினான், திருப்பி சொன்னால் வாகனங்கள், ஆட்டோமொபைல் கழிவுகள், இதையெல்லாம் கார்பன் எமிஷன். இந்த காரணங்களாலும் இந்த பனிப்பாறைகள் வேகமாக உருதி ஒரு பெரிய டிசாஸ்டருக்கு வழிவகுத்திருப்பதாக அமெரிக்கா மட்டுமல்ல வேர்ல்டு லெவல்ல வரக்கூடிய முதல் கட்ட ஆய்வுகள் தெரிவிக்கிறது. இந்த 4 முக்கிய காரணங்கள் இங்க வெள்ள வரதுக்கு மிக முக்கியமா பார்க்கப்படுதுல சார்? ஆமா, நிச்சயமாக. அது மட்டும் இல்லாம நேபாளம், திபெத் போன்ற பகுதிகளில் நீங்க பாத்தீங்கன்னா, நேபாளம், திபெத் இது எல்லா இடத்திலும் உயர்ந்த மலைகள் இருக்கும். இது எல்லாமே இந்த உயரமான மலைப்பகுதி ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. சும்மா இல்லை, அதுல ஒரு செயின். நாட்டை நாமல் பிரித்து கொண்டாலும் இயற்கையை நாங்கள் பிரிக்க முடியாது. ஒன்றோடு ஒன்று தொடர்புடையா இருக்கனால இப்படிப்பட்ட ஒரு செயின், ஒரு நேச்சுரல் கலாமிட்டி, ஒரு டிசாஸ்டர் ஏற்படும் போது இது இந்த வெள்ளம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய ரீடிங் யூனிவர்சிட்டியினுடைய பேராசிரியர் இன்று காலை தெரிவித்திருக்கிறார். லீ ஸ்டீபனுடைய கருத்து இது. அதாவது மலைகள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு, அதே போன்று நீர் படுகைகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு. அப்போ ஒரு மலைகளில் ஏற்பட்ட தாக்கம் இதற்கு காரணம் என லீஸ் ஸ்டீஃபன்ஸ் தெரிவித்திருக்கிறார். இப்ப இவர் பிரிட்டிஷ்ல தெரிவிச்சிருக்காரு, இங்கிலாந்துல இருந்து. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சம்பவத்தில் சரிவு தான். நான் சொன்னல, அதுதான் முக்கியமான காரணம் என்று இப்போ மூல காரணமாக இருக்கு. 2வது, பெரும் அளவிலான பனிப்பாறைகள் உருகி அது நீரோடு கலந்ததால் ஆற்றினுடைய நீர் மட்டம் திடீர்னு ரைஸ் ஆயிட்டு. இப்படி கிடந்தது திடீர்னு ரைஸ் ஆயிட்டு என்ன ஆகும்? வெள்ளம். ஓகே சார். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட உயிரிழந்திருக்காங்க. நீங்க சொன்ன 700 அதிகமா ஆகலாம். மேல ஆகல. 700 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டது. 400 பேர் காணவில்லை என்று சொல்கிறார்கள். இப்ப வரைக்கும் 1000 பேர் காணாம போயிருக்காங்க. இந்தியர்கள் கிட்டத்தட்ட 130 பேர்ல காணாம போயிருக்கான்னு சொல்றாங்க சார். இப்ப இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நேபாள நடவடிக்கை எடுத்திருக்காங்க சார். இதுக்கிடையில ஒரு நேபாளத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த நேபாளத்தினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பார்லிமெண்ட்ல ரொம்ப கவலை தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில அமெரிக்காவுடைய இந்த விஷயம், ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இது நேபாள் பிரச்சனை கிடையாது, இது உலகத்தின் பிரச்சனை. ஆகவே அமெரிக்கா என்ன செஞ்சிருக்குன்னா, இது அமெரிக்காவுடைய புவியியல் ஜியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நிலநடுக்கம், அதாவது ரிக்டர் அளவில் 5.something பதிவானதாக தகவல் வெளியானது. இருந்த போதிலும் இந்த நிலநடுக்கம் ஏதும் பதிவாகவில்லை என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? நிலநடுக்கம் ஏற்பட்டு வந்திருக்கலாம் என்று முதல் கட்ட கருத்து சொன்னேன். யூனிவர்சிட்டி ஆஃப் லீ ஸ்டீவன்ஸுடைய கருத்தையும் சொன்னேன். ஆனா அமெரிக்கா இப்போ காலையில தெரிவிக்கிறது நிலநடுக்கலாம் இல்லைங்க, அப்படி ஒண்ணுமே பதிவாகலைங்கிற அமெரிக்கா. அவங்களுக்கு தெரியுமில்ல, ரிக்டர் அளவில் இன்டர்நேஷனல் லெவலில் பண்றாங்க. அப்ப இதற்கு காரணம் பெரும்பான்மையான கருத்துக்கள் இமயமலையுடைய பனி உருகுது தான் அப்படின்னு தெரியுது. இப்ப அமெரிக்கா தெரிவிச்சுட்டா இது உறுதியான கருத்து. இப்ப நான் 2 கருத்தையும் சொல்றேன், 5.4, 4.4, 5.4. அமெரிக்கா தெரிவிக்கிறது எந்த எர்த்குவேக்கும் நடக்கல, ஒண்ணுமே நடக்கல, சாதாரணமாக தான் இருந்துச்சு, இதுதான் காரணம் என்று இப்போ வேர்ல்டே இப்போ கன்ஃபியூஷன். இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் த கன்ஃபேபுலேஷன். ஒரு ஒரு மாற்றான சிக்கல் போயிட்டு இருக்கு. அதனால இது பெரும் அச்சத்துக்குரியது. நம்முடைய தமிழ் குடிகள் இவ்வளவு பேர் போய் இறந்திருக்கிறாங்க, அது ரொம்ப மனசை சங்கடப்படுத்துது. இப்ப என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க சார்? துரித நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? என்ன பண்ண முடியும்? இப்போ சுனாமி என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? கடலை போய் கட்டுப்படுத்த முடியாது, இதுக்கு ஆறை போய் அணை கட்ட முடியாது. இப்போ உயிர்களை மீட்டெடுக்கும். எஞ்சிய பாதுகாப்புக்காக அந்த ரிஸ்வாவில் என்ன செய்யலாம்? பிணத்தை நம்ம பேக் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்புறது, இதைத்தான் செய்ய முடியுமே தவிர இன்னும் அடுத்தாப்புல இதே மாதிரி ஒன்று தடுக்க முடியுமா? தடுக்க வாய்ப்பு இருக்குங்களா சார்? அது தெரியலையே, அதுதான் அவர்களுக்கே தெரியலையே, அவர்களுக்கே தெரியவில்லை. இது தொடர்ந்து இந்த பனிப்பாறைகள் உருக ஆரம்பிக்கும் போது ஒரு காரணத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க, வெப்பமயமாதல் இதற்கு ஒரு முக்கியமான காரணம். இதுதான் சிக்கல். நீங்க எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். நன்றிங்க சார், தொடர்ந்து பேசுவோம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.
பாத்திரங்கள் என் மனதை கவர்கிறதே. என் சமையலறை என் பெருமை. விசிஆர் மெட்டல்ஸ் தேர்வீதி சேலம்.